ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹேப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ட்ரா வந்து 46. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 மந்த்தாக வீடியோ போடல, ஓகேவா? ஆனால் நாளையிலேருந்து உங்களுக்கு ரெகுலராக கரெக்டாக வீடியோ வந்துடும். இப்போ நாளைக்கு வந்து தனலட்சுமி ட்ரா வந்து 46. அதே மாதிரி இன்றைக்கான ஸ்ரீசக்தி ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 508. இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு வந்து நான் எப்படி கெஸ்ஸிங் நம்பர் எடுத்திருக்கேன்னா, இப்போ தனலட்சுமி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் 3, 7, 9, 6 இந்த 4 நம்பர் தான் அடுத்தடுத்த ரிசல்ட்டில் இது வரைக்கும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு, ஓகேவா? தனலட்சுமி சார்ட் மட்டும் எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் வரும். 3, 7 இருந்தால் அதுக்கடுத்து 9, 6 இருக்கும். 3, 7, 9 இருந்தால் 6 மட்டுமாவது வரலாம், ஓகேவா? இது வந்து தனலட்சுமி சார்ட் மட்டுமே. இது வரைக்கும் 45 ட்ரா நடந்திருக்கும். 45 ட்ராலையும் ரிசல்ட் இந்த மாதிரி இருந்ததுனால இப்போது போன வார தனலட்சுமி ரிசல்ட்டு, அதுக்கு முன் வார தனலட்சுமி ரிசல்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் 9, 6 வந்து ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இதெல்லாம் வந்து நான் இந்த தனலட்சுமி சார்ட் படி இங்கே எழுதின நம்பர் தான். இப்போ இங்கே வந்து 4 டிஜிட் நம்பர், டி போர்டு, அதுக்கடுத்து ஏபிசி போர்டு 9, 7, 3, 5. அதுக்கு அடுத்த வாரம் 860, 9, 7, 3, 6 இருக்கும். இப்போ இங்கே 266. அதுக்கு அடுத்த வாரம் 4 டிஜிட் நம்பர் வந்து 3, 7, 1, 5. அதுக்கு அடுத்த வாரம் நம்பர் 932. இங்கேயும் 6, 3, 7, 9. இப்போ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 3, 7, 6. அதுக்கு அடுத்த வாரம் 7, 3, 5. அதுக்கு அடுத்த வாரம் 900. இங்கேயே வந்து 3, 7, 6, லாஸ்ட்டில் 9. இப்போ அடுத்து இங்கே 753. அதுக்கு அடுத்த வாரம் 960. இந்த இடத்துலையுமே 3, 7, 9, 6. இங்கே 069. அதுக்கு அடுத்த வாரம் 897. அதுக்கு அடுத்த வாரம் 503. இப்போ இதுலேயுமே கம்பேர் பண்ணிங்கனாலும் அதே நம்பர் தான், 6, 9, 7, 3. இப்போ போன வார தனலட்சுமி நம்பர் 725. அதுக்கு முன் வார நம்பர் வந்து 315. 3, 7 மட்டும்தான் ஏ போர்டில் இருக்குது. அப்போ இந்த வார ரிசல்ட்டு, அதாவது நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 9 இல்லைனா 6 ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக வந்துடலாம். அதனால் நான் இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்திருப்பேன், 9 இல்லைனா 6. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக நீங்கள் வந்து தனலட்சுமி சார்ட் வச்சே நம்பர் எடுத்துடலாம். 3, 7 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர நம்பர் வந்து 9, 6ன்னு இருக்கும், ஓகேவா? நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாலாம் கம்பேர் பண்ண வேணாம். வெறும் தனலட்சுமி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்பர் தான் அடுத்தடுத்த வாரத்தில் கொடுத்துருப்பாங்க. 9, 7, 3, 6. இங்கேயும் 6, 7, 3, 9. இங்கேயும் 3, 7, 9, 6. இந்த இடத்துல 3, 7, 9, 6. இங்கே 6, 9, 7, 3. இப்போ போன வார தனலட்சுமி ரிசல்ட்டும் அதுக்கு முன் வார தனலட்சுமி ரிசல்ட்டில் இருக்கிற ஏ போர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், 3, 7 மட்டும்தான் இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்து வந்தால் 9, 6 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துருப்பேன், 9, 6. இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து சார்ட் கம்பேரிஷன் தான். போன மெத்தட் வந்து தனலட்சுமி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நம்பர் எடுக்க சொல்லியிருப்பேன். இந்த ரெண்டாவது மெத்தடில் வந்து இந்த வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து இங்கே எழுதியிருக்க நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சம்ருதி, பாக்யதரா, ஸ்ரீசக்தி, இப்போ அடுத்து தனலட்சுமி ரிசல்ட். இப்போ இதில் என்ன மெத்தட் கம்பேரிஷன் சொல்ல வரேன்னா, இப்போ இங்கே சம்ருதி ரிசல்ட்டில் இந்த வாரத்தில் பாஸ் ஆன நம்பர் 635. அதே மாதிரி போன வாரம் நம்பர் எழுதியிருப்பேன் 808. அதுக்கு முன் வார சம்ருதி நம்பர் வந்து 603. இப்போ இந்த மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, போன வார நம்பரும் அதுக்கு முன் வார நம்பரும் டிவைட் பண்ணி பாருங்கள் கேல்குலேட்டரில். இப்போ இங்கே போன வார நம்பர், அதுக்கு முன் வார நம்பர், இந்த 2 நம்பருமே ஃபஸ்ட்டு டிவைட் பண்ண சொல்கிறேன். 603 டிவைடட் பை 808ன்னு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 0.74 62 87 12 87 128. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது 4வது நம்பர் மட்டும் எடுங்க. அந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நம்மளுக்கு இந்த வார ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுது. ஏன்னா வாரத்தில் ஃபஸ்ட் நாள் சம்ருதி, ஓகேவா? அதாவது சண்டே ரிசல்ட்டு சம்ருதி, மண்டே பாக்யதரா, டியூஸ்டே ஸ்ரீசக்தி, இப்போ நாளைக்கு வந்து வெனஸ்டே தனலட்சுமி ரிசல்ட்டு. நான் வந்து சம்ருதி ரிசல்ட்லேருந்தே கம்பேர் பண்ணி இந்த மெத்தட் எடுத்திருப்பேன். இப்போ இங்கே 6, 2னா 6 மட்டும் இந்த வார சம்ருதி ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இதே மெத்தடே எடுத்து பாக்யதரா ட்ரை பண்ணுறீங்கன்னா, பாக்யதராவில் இப்போ பாஸ் ஆன ரிசல்ட் வந்து 710. அதுக்கு முன் வார நம்பர் 785. அதுக்கு முன் வார நம்பர் 697. இங்கேயும் 697 டிவைடட் பை 785ன்னு டைப் பண்ணுங்கள். 697 டிவைடட் பை 785ன்னு எடுத்தோம்னா 0.8879 80891719. இங்கேயும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது 4வது நம்பர் எடுத்திங்கன்னா 78. இந்த 78லேருந்து 7 மட்டுமாவது இந்த வார பாக்யதரா ரிசல்ட்டில் ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் வந்து ஸ்ரீசக்தி நம்பர் 508. போன வார ஸ்ரீசக்தி நம்பர் 618. அதுக்கு முன் வார நம்பர் வந்து 202. இப்போ இங்கேயுமே 202 டிவைடட் பை 618ன்னு டைப் பண்ணுங்கள். 202 டிவைடட் பை 618ன்னு எடுத்திங்கன்னா 0.326860 8414 239.
இப்போ இதுலேயுமே இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர், அதாவது 3வது 4வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6, 8. இந்த 6, 8லேருந்து 8 மட்டுமாவது இன்னைக்கான ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். 508னா இன்னைக்கான ரிசல்ட்டில் 8 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போது இந்த 3 நாள் ஓகேவா, இந்த வாரத்தில் சம்ருதி, பாக்யதரா, ஸ்ரீசக்தி இந்த 3 நாளில் இந்த மெத்தட் இருந்ததுனால நாளைக்கு வந்து தனலட்சுமி ரிசல்ட்டு. தனலட்சுமி ரிசல்ட்டுக்கு போன வாரத்தைய நம்பர் 725. அதுக்கு முன் வாரத்தில் பாஸ் ஆன நம்பர் பார்த்தீங்கன்னா 315. இங்கே கால்குலேட்டரில் 315 டிவைடட் பை 725 டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 0.434482758626. இப்போ இங்கேயுமே நீங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது 4வது டிஜிட் நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 மட்டும்தான். இப்போ 4 வந்து நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஒரு போர்டில் வரலாம். நான் 4 மட்டும் நாளைக்கான ரிசல்ட்டில் பி போர்டில் எடுத்துட்டேன். ஓகேவா. இப்போ இந்த 2வது மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீக்லி சார்ட் மட்டும் போன வார நம்பர், அதுக்கு முன் வார நம்பர், இதை மட்டுமே கம்பேர் பண்ணி இந்த வாரத்துக்கு ஒரு நம்பர் எடுக்க சொல்கிறேன். இப்போ சம்ருதி ரிசல்ட்டுக்கு போன வார நம்பர் வந்து 808, அதுக்கு முன் வார நம்பர் 603. இந்த 2 நம்பரை டிவைட் பண்ணி பாருங்கள். 603 டிவைட் பை 808ன்னு எடுத்திங்கன்னா 0.7462 நம்பர் போயிட்டே இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது 4வது நம்பர் 62னா இந்த வாரத்தில் 635 இதான் ரிசல்ட்டு. 635ல் 6 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இதே மெத்தடே நீங்கள் வந்து பாக்யதராவுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா, பாக்யதராவில் இப்போ இந்த வாரம் பாஸ் ஆன நம்பர் 710. அதுக்கு முன் வார நம்பர் வந்து 785, அதுக்கு முன் வார நம்பர் 697. இப்போ 697 டிவைடட் பை 785ன்னு எடுத்திங்கன்னா 0.887889 நம்பர் போயிட்டே இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது 4வது நம்பர் 78. இந்த 7, 8லேருந்து 7 மட்டுமாவது இந்த வார பாக்யதரா ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போது ஸ்ரீசக்தி இன்னைக்கான நம்பர் 508. அதே மாதிரி போன வார நம்பர், அதுக்கு முன் வார ஸ்ரீசக்தி நம்பர்லாம் 618, 202. இப்போ இங்கேயும் 202 டிவைடட் பை 618ன்னு எடுத்திங்கன்னா 0.3268 நம்பர் போயிட்டே இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது 4வது நம்பரே 6, 8 தான். 6, 8லேருந்து 8 மட்டுமாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 8ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போது இந்த வாரத்தில் 3 நாள் இந்த மெத்தட் ஃபாலோ ஆகிருக்கிறதுனால இப்போ நாளைக்கு வந்து தனலட்சுமிக்கு போன வார நம்பர் வந்து 725, அதுக்கு முன் வார நம்பர் 315. இதையுமே இப்போ வந்து நான் டிவைட் பண்ண சொல்கிறேன். 315 டிவைடட் பை 725 டைப் பண்ணிங்கன்னா 0.434482 நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது 4வது நம்பர் பார்த்தீங்கன்னா 4 மட்டும்தான். இப்போ 4 வந்து இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் மட்டும் நான் பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து தனலட்சுமி ரிசல்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி, தனலட்சுமி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். ஏன்னா இப்போது இந்த 2வது மெத்தட் மட்டும்தான் வீக்லி சார்ட் வச்சு கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். ஃபஸ்ட்டு மெத்தட்லேயும் தனலட்சுமி சார்ட் தான். இப்போ அதே மாதிரி 3வது மெத்தட்லேயும் தனலட்சுமி சார்ட் தான். ஓகேவா. இப்போ தனலட்சுமி ரிசல்ட்டில் போன வார நம்பர் 725, அதுக்கு முன் வார நம்பர் 315. பி போர்டு மட்டும் எடுத்திங்கன்னா 1, 2 அடுத்தடுத்த நம்பரே இருக்கும். இதே மாதிரி பாஸ் ஆன தனலட்சுமி ரிசல்ட்லாம் இங்கே எழுதியிருப்பேன். 212, அதுக்கு அடுத்த வாரம் 327, அதுக்கு அடுத்த வாரம் இங்கே 502, இங்கே 976, அதுக்கு அடுத்த வாரம் 184, அதுக்கு அடுத்த வாரம் 551. இப்போ இந்த மாதிரி ரிசல்ட்டில் அடுத்தடுத்த நம்பரே ஓகேவா பி போர்ட்லேயே இருக்கும். 1, 2 இந்த இடத்துல 7, 8 இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 1 × 2 2, இங்கே அதுக்கு அடுத்த வாரத்தில் 2 இருக்கும். 7, 8 56, 5, 6னா இங்கே அடுத்த வாரத்தில் 5 இருக்கும். இப்பயும் இங்கே 1, 2ன்னு தான் நம்பர் இருக்குது. இது ரெண்டுத்தையும் பெருக்கல் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 2 தான். இப்போ இதனால் 2ன்ற நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஜென்ரலாக சி போர்டில் எடுத்துட்டேன். இது வந்து சிம்பிள் மெத்தட் தான் ஓகேவா. அடுத்தடுத்த நம்பர் தனலட்சுமி ரிசல்ட்டில் பி போர்டில் பாஸ் ஆகுதான்னு பாருங்கள், அவ்வளோதான். இங்கே 1, 2 2, 2னா இங்கே அதுக்கு அடுத்த வாரத்தில் 2. இங்கே 7, 8 7, 8 56னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 5. இங்கேயும் 1, 2 2, 2னா இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 2 வரலான்ட்டு 2 வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இன்றைக்கான அதாவது தனலட்சுமி ரிசல்ட்டுக்கு சொன்ன 3 மெத்தடில் இந்த 2 மெத்தடுமே பார்த்தீங்கன்னா தனலட்சுமி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஃபஸ்ட்டு மெத்தடில் சொல்ல வந்தது வந்து 3, 7 நம்பர் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி சார்ட்டில் அதுக்கு அடுத்து வர நம்பர் 9, 6ல் தான் நம்பர் பாஸ் ஆகிருக்கு இது வரைக்கும் ஓகேவா. இதெல்லாம் நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் 3, 7, 9, 6 3, 7, 9, 6. இப்போ போன வார தனலட்சுமி நம்பர், அதுக்கு முன் வார தனலட்சுமி ரிசல்ட் நம்பர்லாம் 3, 7ன்னு இருக்கிறதுனால இந்த வார ரிசல்ட்டு அதாவது நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 9, 6 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் மட்டும் பார்த்தீங்கன்னா இது வீக்லி சார்ட்டு ஓகேவா. சம்ருதி, பாக்யதரா, ஸ்ரீசக்தி, இப்போ நாளைக்கு வந்து தனலட்சுமி. இப்போ இந்த 3 நாள் இந்த மெத்தட் ஃபாலோ ஆயிருந்தது. இதில் என்ன மெத்தட்னா போன வார நம்பர், அதுக்கு முன் வார நம்பர் இந்த 2 நம்பரை டிவைட் பண்ணி பார்க்குறோம். அங்கே வர நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது 4வது நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இந்த வாரத்தில் பாஸ் ஆகிடும். இங்கே 6, 2னா சம்ருதியில் 6, இங்கே 7, 8னா பாக்யதராவில் 7.
இங்கே 6 8னா ஸ்ரீசக்தி இன்னைக்கான ரிசல்ட்டில் 8. இப்போ நாளைக்கு 4 4 நம்பர் கிடைக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம். அப்போ 4 வந்து நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் தனலட்சுமி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் இருந்தால் அந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி எழுத சொல்கிறேன். 2 2னா இங்கே 2, இங்கே 7 8 56னா இந்த இடத்துல 5. இப்பயும் 1 2 தான் நம்பர் இருக்குது. 2 எடுத்தா 2, 2 மட்டும் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த கம்பேரிசன்லாம் வச்சு தான் ஏ போர்டில் 9 6, பி போர்டில் 4, சி போர்டில் 2. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 942 942 642. இப்போ அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 94 64, பிசி 42, ஏசி வந்து 92 62. இப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனலட்சுமி சார்ட்டு அதே மாதிரி வீக்லி சார்ட் எல்லாமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிசனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் நீங்கள் எதனா போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கம்பேரிசன் கெஸ்ஸிங் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே நம்பர் தான் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணணும்னு இல்லை, ஓகேவா? இந்த நம்பர்லாம் கரெக்டாக உங்கள் கம்பேரிசனோட கெஸ்ஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏ போர்டில் 9 6, பி போர்டில் 4, சி போர்டில் 2. பாக்ஸ் 942 642. இல்லை நீங்கள் நம்பர் எதனா போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணாலும் உங்கள் விருப்பம் தான், ஓகேவா? அடுத்து ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 94 64, பிசி 42, ஏசி வந்து 92 62. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 9 6 எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு எடுக்கிறதா இருந்தால். ஏன்னா 3 7ன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய சார்ட்டில் 9 6 தான் வந்திருக்கு. அதுக்கடுத்து செகண்ட் தான் இந்த 4ன்ற நம்பர், ஓகேவா? 2 வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா ஜென்ரலாக இது வந்து நான் ஒரு போர்டில் 2ன்ற நம்பர் எடுத்திருப்பேன். ஆனால் 9 6 ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணால் 9 6ன்ற நம்பர் வைக்கலாம் ஆல் போர்டில், ஓகேவா? அதுக்கு அடுத்த பட்சம் தான் 4 கூட இந்த மெத்தட் 3 நாள் வந்திருக்கிறதுனால 4 சொல்லியிருப்பேன். இல்லை ஜென்ரலாக வருது 3 7 9 6 இந்த நம்பர் தான் அடுத்தடுத்த தனலட்சுமி சார்ட்டில் இது வரைக்கும் வந்திருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு 9 6, அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் தான் 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து நான் இந்த 3 மந்த்தாக வீடியோ போடல, ஓகேவா? ஆனால் இனிமேட்டு இப்போ வந்து நாளையிலேருந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெகுலராக கரெக்டாக வீடியோ வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.